மலர் டிவி நேயர்களே, நற்செய்தி மலர்களுக்கு உங்களை மறுபடியும் இந்த வாரம் வரவேற்கிறோம். கடந்த வாரத்துல அருமையான சகோதரி ரெமோ அவர்கள் நமக்கு அருமையான சில காரியங்களை சொல்லிக்கொண்டு இருந்தாங்க. அவங்களுடைய அழைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய இறைப்பணி எப்படி தொடங்கியது, அந்த இறைப்பணி செய்த இடம் எப்படி இருந்துச்சு, அவங்க காங்கிரிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த வாரமும் அவங்க அதை தொடர்கிறாங்க. அது மிகச்சிறப்பா இருக்க போகிறது. அதை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். இப்போ எங்க ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நான் காசிஸ் அப்படின்னா நான் ட்ரைபல்ஸ். நான் ட்ரைபல்ஸ்னா வேற ஏதாவது மாநிலத்துல இருந்து வந்து இப்போ அவங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, தரம் எடுக்கிறது எங்க இது மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம். ஆனா எங்க மக்களுக்கு பாவமா இருக்கும், ஐயோ பாவம் இவங்க தரம் எடுக்கிறாங்களேன்னு வந்து வந்து ஒரு 10 பைசா போட்டுட்டு போவாங்க. அதுதான் இப்படிப்பட்ட கல்ச்சர். சாப்பாட்டும் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு, நம்மள மாதிரி ரொம்ப எலாபரேட் அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்கார வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்து அனுப்புவாங்க. அதுவும் சிஸ்டர்ஸும் சாமியாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்காக வந்திருக்காங்க இவ்வளவு தூரத்துல இருந்து, இவங்கள நல்லபடியா நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு எது தேவையோ ஹாட் வாட்டர், சுடுதண்ணி குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ எதுனாலும் வந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க வருவாங்க. இங்க அதுக்கப்புறம் நம்ம தான் எது வாஷ்ரூமுக்கெல்லாம் போய் கையெல்லாம் கழுவ வேண்டாம், ஒரு இதுல கொண்டு வந்து தருவாங்க, நம்மளே கை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை பாக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஒன்றித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி. அப்படி எங்க நீங்க இந்த கல்ச்சரை பற்றி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல புரிதல் சிஸ்டர். இப்போ வந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பணி வாழ்வு என்ன சிஸ்டர், நீங்க என்னெல்லாம் அங்க செஞ்சீங்க? நான் சொன்ன தொடக்கத்துல நான் சொன்னேன் அந்த அது கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு படிச்சு கொடுத்தேன் தொடக்கத்துல. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது அவ்வளோவா, அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரை டீச்சிங் பண்றது நான் அப்படி. அதுக்கப்புறம் வில்லேஜ் விசிட் பண்றது. எங்களுக்கு இங்க டைசிசன் பிளான் சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் என் ஸ்கூல்ல இருப்பாங்க, 2 சிஸ்டர்ஸ் டூரிங் பண்ணுவாங்க. டூரிங்னா கிராமங்களுக்கு போறது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல், இதுதான் டைசிஸ் பிளான். அதுல நாங்க ஃபிட் ஆகணும், 4-5 சிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. டிஸ்பென்சரி, ஹாஸ்பிட்டல் கிடையாது பக்கத்துல. எங்க போனோம்னா ஒரு முன்னாடிலாம் நான் இருந்த இடத்துல ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தான் டாக்டரே கிடைப்பாங்க. அதனால எங்க சிஸ்டர்ஸ் நர்ஸ் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க டெலிவரி எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. நைட்ல எந்த நேரம்னாலும் வருவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படி. அதுக்கப்புறம் பேஸ்ட்ரல பார்த்தோம்னா, பேஸ்ட்ரல்னா மறை பரப்புறதுக்கு கிராமமா போவோம். மாசத்துல 20 நாள் கிராமங்களுக்கு போதிக்கிறது போயிடுவோம். 10 நாள் எங்க நம்ம பங்குல இருக்கணும். பங்குல இருந்தோம்னா எங்களுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம போப்பெல்லாம் பேசுறாங்க, சினோடாலிட்டின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அப்பமா இருந்தே பிராக்டிஸ் பண்றோம். எங்களுக்கு பாரிஷ்ல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு உண்டு. ஒவ்வொரு வில்லேஜ்ல இருந்து ஒவ்வொருத்தங்க வருவாங்க, சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் மீட்டிங் நடக்கும் எந்தெந்த வில்லேஜுக்கு போகணும் அப்படி. ஸோ நாங்க லிஸ்ட் பண்ணுவோம் எத்தனை, அது திரும்ப ஒவ்வொரு கிராமங்களுக்கா போய் மறை பரப்புறது. 20 நாள் காலையில நடந்தோம்னா சாயங்காலம் தான் ஒரு கிராமத்துக்கு வருவோம். அங்க அவங்க அதுவும் ஒரு நடக்கிறது. அவங்களும் வேலை முடிஞ்சிட்டு ஈவினிங் வருவாங்க, வயக்காட்டுல வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்திருந்து ஜோம் பண்றது. ஒரு பாரிஷ்ல ஒரு 60-70 கிராமங்கள் இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டம். அதுவும் சில நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிரைவ் போவோம், சில நேரம் வெஹிக்கிள் கூட போகாது, நடக்கணும். ஒவ்வொரு வீடும் ஒரு மலையில ஒரு வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு இன்னொரு மலையில இருக்கும். இங்க வந்து எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது. ஷில்லாங் ரொம்ப குளிரா இருந்துச்சு அந்த நேரம், அது கூட அவ்வளவா கிடையாது. நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரை நடக்கணும், ஏறணும் முடியாம அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து சேருவோம்.
வந்து சேர்ந்தோன்னா மக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைலாம் ஓடி வந்துரும். ஓ உடனே சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த களைப்பெல்லாம் நம்ம காணாம போயிடும். எல்லாம் காணாம போயிரும். பொதுவாக நாங்கள் தான் இது ஃபர்ஸ்ட் புதுநன்மை கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இது கன்ஃபர்மேஷன், மேரேஜ் எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சாமியார் வருவாங்க, வந்து கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப எங்களுக்கு பெரிய பூசை நடக்கும். அதில் எல்லா பிள்ளைகளுக்கும் இது ரெக்டிஃபைடு மேரேஜ் பொதுவாக திருமண திருத்தல் அது நடக்கும். ஏன்னா சில நேரங்களில் இங்கே இப்போதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதனால அது திருமண திருத்தங்கள் பண்ணுறது, அது என்னது சொல்லுவாங்க, புதுநன்மை கொடுக்கறது, பேப்டிசம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வரும். அந்த 20 நாள் நடக்கிறது. திரும்ப அது இன்னொரு வில்லேஜ் போகிறது, அங்கே இடம் வச்சுருவாங்க. சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் இங்கே போய் தங்குங்க, அங்கே இந்த சாப்பாடு ரெடி, அங்கே இன்னொரு இடத்துல போங்க, அங்கே போங்க, உங்களுக்கு படுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. தனி ஒரு ஆளா தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும். 2 சிஸ்டர்ஸ் இல்லாட்டினா ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. நாங்கள் சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாயங்காலம் சிஸ்டர்ஸ் கூட போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வில்லேஜில் 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பின்னாடியே வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கேட்டகிஸ்ட். அவங்க எல்லாம் எங்க வேற இடமா கூட்டு போய் இந்த வீட்டுல சரி கிடையாது, இந்த வீட்டுல சரியாதுக்கும் நாங்க ரெக்கார்டு எழுதி வச்சிருப்போம். இவங்கெல்லாம் புதுநன்மை வாங்கல, இவங்கெல்லாம் கல்யாணம் இன்னும் முடியல, இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு திரும்ப அவங்களெல்லாம் பங்குக்கு கூட்டு வருவோம். பங்கு கூட்டம் வந்து அங்க ட்ரைனிங் கொடுக்கறது. இப்போ நீங்க வந்து நச்சதி பணிக்கா வந்துட்டீங்க, பணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மொழி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும்ல சிஸ்டர்? நான் கேண்டிடேட்ஸாக இருக்கச்சில இங்கிலீஷ் படிக்க நான் சொன்னேன் தானே உங்கள்கிட்ட, எனக்கு இங்கிலீஷே ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் அதெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரோ ஹாஸ்டல் பிள்ளைலாம் இருந்துச்சு தானே. நாங்கள் தொடக்கத்தில் இனி அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சுல ஸ்கூலில் 9 மணிலேருந்து 3 மணி நேரம் தான் ஸ்கூலு. 4 மணிக்கு என்னோட ஸ்டூடெண்டே வந்து உட்காந்து படிச்சு கொடுத்துருவா. காசி நீங்க இங்கிலீஷ் சொல்லி தருவீங்க, அவங்க மொழி சொல்லி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு 2 மணி நேரம் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்து காசி மொழி படிச்சு கொடுக்கறது. அப்படியே பழக்கம் ஆயிட்டா. அப்படி காரோ ஹில்ஸ்லயும் அப்படிதான், காரோ மொழி ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்து இப்படி பேசுங்க சிஸ்டர், நாங்கள் பேசச்சுல கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும், ஏதாவது தப்பு பேசச்சுல தப்பா இது ப்ரொனன்சியேஷன் எல்லாம் பண்ணிட்டோம்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க. நான் எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருந்துச்சு. நம்ம எல்லாம் சிரிப்போம்ல, சிஸ்டரோட மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சிரிக்கவே மாட்டாங்க. அது ஒரு மொக்கிங், ஒரு கேலியே கிடையாது. நமக்காக வந்திருக்காங்க, நம்ம மொழிய படிக்கிறாங்க, நம்ம எப்படி கேலி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லும் போது நாங்கெல்லாம் வந்து அங்க வந்து பாக்கணும். வாங்க, மேகாலயாவுக்கு வந்தா உங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய வார்த்தையை நற்செய்தியை அவங்க உள் வாங்கிக்குவாங்க. ஆமா ஆமா, நல்லா அவங்களே இப்ப நல்லா பெரிய பெரிய ப்ரீச்சர் ஆயிட்டாங்க, போதிக்க தொடங்கிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த சாலோம் பிரேயர் குரூப் ஒரு பிரேயர் குரூப்ல தொடங்கினது, இப்ப 20 பிரேயர் குரூப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயா தொடங்கி அவங்க எல்லாரும் எங்க கான்வென்ட்டுக்கு ப்ரோவின்சியல் ஹவுஸ்க்கு வந்திருந்தாங்க ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுக்கறதுக்கு. இப்போ ஒரு சிஸ்டர், ஸ்பானிஷ் சிஸ்டர் இருக்காங்க என் கூட, அவங்களும் சேர்ந்து தொடங்கினது. அதனால அவங்க இவ்வளவு வருஷமா, ஒரு 60 வருஷமா இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதனால நம்ம அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுல ஒரு பிரேயர் குரூப் வந்து யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், they are doing very well now. இளம் பிள்ளைங்களே அந்த மாதிரி செய்றாங்க. ஆமா சிஸ்டர், இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு அது பெருசாகுதுன்னா கடவுளுடைய செயல் அங்க இருந்திருக்கணும், பிள்ளைங்க பார்த்துக்கணும்ல. அந்த மாதிரி சிறப்பா நீங்க பார்த்த ஏதாவது சொல்ல முடியுமா? சிறப்பு கடவுள் வந்து இவ்வளவு பெருசா அதை மாத்தினாரு. இப்போ பார்க்க போனா, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நான் தான் உள்ளதுலயே குவாலிஃபைடு, நானும் எங்க சிஸ்டர்ஸும் படிச்சவங்க. இப்போ 12ன்னு சொன்ன உடனே அவங்களுக்கே ஆச்சரியம் ஆயிட்டு. ஆமா ஆமா, எனக்கு அப்போ சின்னதா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ பார்க்க போனா எல்லாரும் IAS ஆபீசரு அந்த ஏரியாலயே அவ்வளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேரு அங்க இருந்தே இப்போ கலெக்டர் ஆயிருக்காங்க, டீச்சர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ். அந்த வில்லேஜ்ல இருந்தே நிறைய பேரு
சிலவங்க வெளிநாடுகளுக்கு கூட போயிருக்காங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு போறது அவ்வளவா இன்னும் வரல. ஆனா ஒருத்தங்க 2 பேர் இப்படி இடத்துக்கு போய் ஒரு பையன் போன தடவை கூட ஃபோன் பண்ணான். கனடால இருந்து. சிஸ்டர் நான் இப்போ படிச்சு நல்லா வந்துட்டேன். எனக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே எனக்கு ஒரு 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 வரப்பிரசாதம் ஆண்டவர்ட்ட இருந்து கிடைச்ச மாதிரி தானே. அந்த மக்கள் இது நாம செஞ்ச பணினாலதான் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஞானம் வந்திருக்குது, கடவுள் நடத்திருக்கிறார், கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்கிறத அங்கீகரிக்கிறாங்களா? ஆமா, வெரி மச். அவங்களே சொல்றாங்களே, மிஷனரிஸ் வந்ததுனாலதான் நாங்க இப்ப முன்னுக்கு வந்தோம். வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பஸ் கிடையாது, வாரத்துக்கு ஒருக்கா பஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி லைட் கிடையாது, தண்ணி கிடையாது. இருந்தாலும் இவ்வளவுத்துக்கு ஸ்பானிஷ் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நாங்க வந்திருக்கிறோம் சவுத் இந்தியால இருந்து. இவ்வளவுத்துக்கு வந்து அங்க அவங்கள சாப்பாடையே சாப்பிட்டு அவங்க மொழியையே பேசி அவங்க கலாச்சாரத்தையே புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு அப்ரிசியேஷன். எங்க அவங்களுக்கு இப்போ நினைக்கிறாங்க மிஷனரிஸ் வரலைன்னா நம்ம இப்போ ஜீரோல தான் இருந்திருப்போம். சிஸ்டர், உங்களுடைய பணி நாட்கள்ல என்னால மறக்கவே முடியாது, இந்த நிகழ்ச்சியை மட்டும் மறக்க முடியாது, அப்படி ஏதாவது நிகழ்வு இருக்குதா? நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இருந்தாலும் என்னது ஏதாவது கண்ணீர் வரக்கூடியதா இல்ல வேற சந்தோஷமானது? உங்களை ரொம்ப பாதித்த ஒரு நிகழ்வு. நான் BA முடிச்சிருந்தேன். பிடிச்ச உடனே என்னைய ஒரு இடத்துக்கு ஹெட் மிஸ்ட்ரஸா போட்டாங்க. BA படிச்சாச்சு. நான் மாநிலத்திலேயே இப்ப இங்கிலீஷ் தெரியாம இருந்துச்சு. கடவுளுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு மிராக்கிள். மாநிலத்திலேயே நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லுவாங்கல்ல அதுல. அப்போ எங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எங்க சிஸ்டர் சொன்னாங்க, நீ ஹெட் மிஸ்ட்ரஸா ஒரு இடத்துக்கு, அதுவும் வில்லேஜ் தான், ஒரு 8 வருஷமா இருந்தேன் ஹெட் மிஸ்ட்ரஸா, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்கும். அந்தப்போ ஒரு சார் இருந்தார், அவரு கேரளாக்காரர். அவரு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு பிள்ளைகளோட. அப்போ அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த ஒரு பையன்கிட்ட இருந்திருக்காரு போல. சிஸ்டர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு, நீ எது தப்பு செய்யற சிஸ்டர்கிட்ட போய் சொல்லி கொடுத்த, இப்படி காப்பி அடிக்கிறது ஏதாவது. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கேன், நீங்க சிஸ்டர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அப்போ இந்த சார் சொல்லியிருக்காரு, இல்லை சொல்லாதீங்க சார், இல்லாட்டா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இவருக்கு தாங்க முடியல. ஒரு நேரம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாரு. நான் அந்த பையனை கூப்பிட்டேன், என்ன நீ இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, நல்லா பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, எப்படி இவரு போய் சிஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் என்னைய பத்தி பண்றது அப்படின்னு கிளாஸுக்குள்ள வந்திருந்தவர் 2 கம்பை கொண்டு வந்த அந்த பையன் அப்படியே போட்டுட்டான் தலை. இவருக்கு பொறுக்க முடியல. உடனே இப்படி கையை கொண்டு வந்து வச்சிருந்தாருல, கையிலே பட்டுட்டு, தலையில நல்லவேளை தலையில படலை. உடனே எல்லாரும் ஓடி வந்துருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த இதுல சின்ன வயசு எனக்கும், இப்பதான் BA முடிச்சுட்டு வந்திருக்கேன், ரிசல்ட் கூட வரல. அப்படியே நான் அந்த ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அங்க உள்ள கல்ச்சர் தெரியும். உடனே ஆக்ஷன் எடுத்து டிஸ்மிஸ் பண்ணி அப்படி செய்ய மாட்டாங்க பொதுவா. நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன். இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. சிஸ்டர் இந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதும் உண்டு. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணி வரை மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த சார். இன்னொரு மற்ற இதுல அவங்கெல்லாம் கேரளால, ஒருத்தங்க கேரளால, 2 பேரும் அசாமீஸ். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸும் சயின்ஸுக்கும் வெளியிருந்து தான் எடுக்க வேண்டியது. எங்க மக்கள் அவ்வளவு அந்த நேரத்துல ப்ரிப்பேர் ஆகலை. இவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்க போய் எல்லாரும் பேசிக்கிட்டு தான் போனாங்க. அடுத்த நாள் காலையில எங்க கான்வென்ட்ல கூப்பிடுறாங்க, சிஸ்டர் அப்படின்னு. நான் என்ன ஆச்சுன்னு, சார் ஜாய் ரூம்ல இருந்து இன்னும் வெளியவே வரல, நாங்க வெண்டிலேட்டர் வழியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த சார் மூவ்மெண்டே கிடையாது அப்படின்ட்டு. அவரு இறந்துட்டாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு இப்படி சார் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி. அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்ன செய்யணும்னே தெரியல. பங்குச்சாமியாரும் கிடையாது, நாங்க 4 சிஸ்டர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்த பிறகு இந்த இன்சிடென்ட்டுக்கு முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு இப்படி ஆயிடணும்னு மனசு கஷ்டம். அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக். அது எனக்கு ஒரு ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சிட்டு, என்னடா இப்படி ஆயிட்டே
அப்படின்ட்டு வந்த உடனே வந்து 2 வாரம் கூட ஆகல. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த அதுக்கப்புறம் சார் அவர் சொல்லியிருப்பாங்க போல இப்படி சொல்ல முடியாது. இப்போ அந்த பையனால இப்படி அதனால அப்படி கிடையாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு வீக்னஸா இது ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி இறந்துட்டார். ஆனா தனியா இருந்தாரு மனுஷன். இப்ப யாராவது இருந்தாங்கன்னா தனியா வளர்ச்சல யாராவது இருந்தாங்கன்னா யாராவது உதவி செஞ்சிருக்கலாம். அதுவும் உதவி செய்ய முடியாம போயிட்டு இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருந்திருக்கும். ஆமா ஆமா. தொடர்ந்து நடக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும் இப்ப மிஷன்ல. இல்ல அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் மை அங்கிள்னா எங்க மாமா வந்து பார்க்க வந்தாங்க 1 மாசம் கழிச்சு. ஒரு நம்ம தமிழ் ஃபாதர்ஸ் வந்து பார்க்க வந்தாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. நான் எல்லாம் நார்மலா இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, என்ன இவ ரொம்ப நார்மலா இருக்கிறா பாதிக்க. நான் சொன்னேன், வரும் போவோம், என்ன பண்ண, கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அவரு பார்த்துக்கிடுவாரு, என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் 8 வருஷம் அங்க இருந்தேன். 8 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மற்ற இது தூராவுக்கு போனேன். பொதுவாக நான் எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே படிப்பு சொல்லி கொடுக்கணும், போதிக்கிறதுக்கு போயிருக்கிறேன் கிராமங்களுக்கா சனிஞாயர் கிராமங்கள். நீங்கள் வந்து தூத்துக்குடியிலிருந்து மேகாலயாவுக்கு ஒரு இறைப்பணி ஆற்றுவதற்காக, அதாவது ஆண்டவர் இயேசு சொல்ற மாதிரி தன்னோடு இருக்கவும் மக்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் தான் சீடர்களை தேர்ந்து கொண்டார். அந்த மாதிரி கடவுள் உங்களை அவரோடு இருக்க வைக்கவும் மக்களுக்கு நற்செய்தி போதிக்கவும் உங்களை அழைத்தார். இப்போ வந்து நீங்க ஆண்டவர் இயேசுவோடு நீங்க பிரயாணித்தீங்க. அந்த பிரயாணத்துல இனிமையான அனுபவம் சொல்லி நீங்க எதை சொல்லுவீங்க? இனிமையான அனுபவம்னா சின்ன சின்ன இனிமையான அனுபவங்கள் எனக்கு இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா படிப்பை பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ எல்லாரும் நல்லபடியாக படிச்சிருக்காங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அண்ட் லிவிங்னும் இப்போ எல்லாரும் நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இப்போ எங்கள்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு போதிக்கிறாங்க கடவுளை பற்றி. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னையோட இப்போ அதிகமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களே இப்போ ப்ரேயர் குரூப் இருக்குது, அதில் அவங்களே ப்ரீச் பண்ணுவாங்க, அவங்களே போதிக்கிறது உண்டு. அவங்களே வில்லேஜுக்கா போய் போதிக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு என்ன கொடுப்போம், மாரல் சப்போர்ட், அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. அது நாங்கள் எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இது நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள டேலண்ட இது நம்ம புதைச்சு வைக்க கூடாது. பைபிள்ல இருக்குதானே, அட்லீஸ்ட் பேங்க்லயாவது போட்டு வச்சா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருந்துச்சோ அதை வெளிப்படையா அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ அவங்க அதை கொடுக்குறாங்க மத்தவங்க. அது 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. இப்போ பரவாயில்ல. இன்னொரு கேள்வி சிஸ்டர், நீங்க வந்து தூத்துக்குடியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறீங்க. இப்போ வந்து இவ்வளவு காலம் ஏறக்குறைய 32 வருஷங்கள் வந்து நீங்க இயேசுவோடு பயணிச்சிட்டீங்க. என்னைக்காவது ஏன்டா இந்த பணித்தளத்துக்கு வந்தோம், ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நினைத்த நாட்கள் உண்டா? உண்மைக்குமே நான் சொல்ல போனா எனக்கு அப்படிப்பட்ட நாட்கள் வந்ததே கிடையாது. ஆண்டவர் முன்னாடி இதை சொல்லலாம், 32 வருஷத்துல ஒரு நாள் கூட எனக்கு அப்படி வந்ததே கிடையாது. ஏன்னா வந்திருக்கச்சுல நான் சிஸ்டர் ஆக போறேன்னு சொல்லி வரல. ஆனா இங்க வந்து சேர்ந்த பிறகு நான் சொன்ன படிப்படியா சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி பாப்புக்கலான்னு தான் வந்தோம் தொடக்கத்துல. ஆனா சின்ன வயசுலயே ஆசை இருந்துச்சு சிஸ்டர் ஆகணும்னு. ஆனா சரி இப்ப மெகாலயாக்கு வருவோம் பாப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா வருஷத்துலயே நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு. சாப்பாடு எதுனாலுமே கல்ச்சர் எல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. அதனால எனக்கு ஒரு இது ப்ராப்ளமே கிடையாது. அன்பும் பாசமும் எல்லாம் கிடைச்சிச்சு எங்க மக்கள்கிட்ட இருந்து. அது நான் ஒரு குறையும் சொல்லவே முடியாது. ஆமா, அப்படி நானா சொன்னேன்னா அது ஒரு பாவம் தான் எனக்கு. அப்படி சொல்ல, ஏன்னா பத்தி அப்பாவை பத்தி சகோதரி பத்தி யார் பத்தி உங்களுக்கு நினைப்பு வரல? இல்ல, நினைப்பு வந்துச்சு. அவங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிடுவேன், அவங்களுக்காக ஜோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஃபாதர் எங்க மாமா சொன்னாங்க, குடும்பத்தோட ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாத. அது ஒரு இது சொன்னாங்க. அவங்க வேலையை பார்க்கட்டும், நீ உன் வேலையை பார். கிளியர்.
நீ உன் வேலையை பாரு, அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் குடும்பத்துல இருந்தா கூட எனக்கு சொல்றது கிடையாது. ஓகே. இப்போ சொல்றாங்க ஒரு 2-3 மாசம் இப்போ கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அப்படியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தொடக்கத்துல எதுவும் சொன்னது கிடையாது என்கிட்ட. அங்க ப்ராப்ளம் சில நேரம் கேள்விப்பட்டேன், ஐயா எங்க மச்சான் அக்கா மாப்பிள்ள சோமலாம இருந்தாங்களே எதுக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். அப்ப தெரிய வந்த பிறகு ஆண்டோட்ட போய் ஜோம் பண்ணிக்கிடுவோம், எங்க சிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். அப்படி பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் அம்மாவையோ அப்பாவையோ எங்க குடும்பத்தையோ மறக்கல, அவங்களுக்காக ஜோம் பண்ண. வீட்டுக்கு போனோம்னா எல்லாரோடையும் சந்தோஷமா நாங்க இருந்திருக்கோம். ஆனா இங்க வரச்சுல என்ன நான் சொன்ன எனக்கு ஒரு வெறி மாதிரி இருந்துச்சு, இந்த மக்களுக்கு உதவி செய்யணும், படிப்பு கொடுக்கணும், ஆண்டவரை பத்தி பேசணும், அப்படி ஒரு வெறி இருக்கச்சுல அதுதான் முதல்ல வந்துச்சே ஒழிய வேற எதுவும் அப்படி வரல. சந்தோஷம். மிக அருமையா சொன்னீங்க சிஸ்டர். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கடைசியா சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிட்டு, எனக்கு கடவுள் கொடுத்த எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை கடவுளிடத்துல ஒப்படைத்தார். அந்த மாதிரி நாம கூட நிச்சயமா நம்முடைய உயிரை கடவுளிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பணியும் முடிச்சிட்டேன், நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ, என்னெல்லாம் நாங்க செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இவ்வளவு நேரம் அருமையான அருட் சகோதரி ரெமோ அவர்களோடு மிக அழகான சில விஷயங்களை நம்ம கேட்டு அறிந்து கொண்டோம். அற்புதமா இருந்துச்சு இல்லைங்களா? நிச்சயமா இவங்களை பார்த்து இவங்களை போல நம்ம பணி செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டோம். அடுத்த வாரம் இன்னொரு இறைப்பணியாளரோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.